என் ஹஸ்பண்டோட மெடிடேஷன் ரூமுக்கு வந்த நிலைமை பார்த்தீங்களா? இதுக்கு மட்டும் உயிர் இருந்துச்சுன்னா அது கதறி அழுதுருக்கும். ரூம்குள்ளே துணி இருக்கா இல்லை துணிக்குள்ளே ரூம் இருக்கானே தெரியல. அந்த லட்சணத்தில் இருக்குது இந்த ரூமு. நானும் இப்போ மடிக்கலாம் அப்புறம் மடிக்கலாம்னு தள்ளி போட்டுட்டே போயிட்டேன் 2 மாசமா. சரி இன்னைக்காச்சும் அந்த ரூமுக்கு ஒரு விமோச்சனை தரலான்னு சொல்லிட்டு காலையிலேயே மடிக்க ஆரம்பிச்சது தான். மடிக்கிறேன் மடிக்க வந்துட்டே இருக்குது. புதையல் மாதிரி முடிஞ்ச பாடு காணோம். சரின்ட்டு நானும் இன்னைக்குலேருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இனிமேல் துணி துவைச்ச உடனே மடிச்சு வச்சிடணும்னு சொல்லிட்டு கபோர்டில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்து இழுத்து போட்டுட்டு க்ளீனாக மடிச்சு வச்ச துணியெல்லாம் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது பார்த்தா இழுக்குது டைம் இழுத்துட்டே போகுது. இதில் என் ஹஸ்பண்ட் வேற வந்துட்டு 1 வருஷமா மடிக்காத துணி ஏமா உட்காந்து ஒரே நாளில் மடிச்சிட்டு இருக்கேன், நல்லா தூங்க வேணாமா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிடு, நம்ம சீக்கிரமாக மடிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னா அவர் பயந்து ஓடியே போயிட்டாரு. இதுக்கு நான் கீழே தூங்கிக்கிறேன் அப்படின்னு. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எப்படியாச்சும் முடிச்சுட்டு தூங்கிடலான்னு சொல்லிட்டு. சத்தியமாக முடியல, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரி நாளைக்கு மடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டேன். அவ்வளோதான்.